ரோசனை பண்ணி மூளையெல்லாம் சூடானது தான் மிச்சம். அரைச்சி விட்ட சாம்பார் தான் லாஸ்ட்டாக பிளான் பண்ணினேன். அடேங்கப்பா இதுக்கா இவ்வளோ பில்டப் அப்படின்னு தானே ஃபீல் பண்ணுறீங்க. டிஷ் தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஆனால் சைட் டிஷ்லாம் சும்மா பட்டையை கிளப்பலாம் வாங்க. ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிளே எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. அம்மா ஆஸ்பரகஸ்மா ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படிங்கிற மாதிரி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி செஞ்சு தர சொல்லி வேற கேட்பாங்க. இப்போலாம் அவங்களே சமைக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தாங்க தெரியுது நம்ம ஊர்லேயே இது ரொம்ப ஃபேமஸான தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லிட்டு. சாமி சத்தியமாக சொல்கிறேங்க, இப்போ வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நீங்கள் யாரோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கூட 2 நாள் வச்சு சமைக்கணுமோ அப்படிங்கிற யோசனையில் வாங்கிட்டு வந்தால் உரிக்க வெறும் நார் தான் வந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கையில் இருக்க புல்லாங்குழல் சைஸில் தான் வாழைத்தண்டே கிடச்சிச்சு. அது சரி, இன்னும் கொஞ்சம் காய்கறிலாம் பக்கவாத்தியத்துக்கு அழைச்சிக்கிட்டு மெயின் டிஷ்க்கான மசாலாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், தேங்காய், மல்லி விதை இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பவுடரே ஆட் பண்ணி ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எப்பவும் போல் சாம்பாருக்கு நல்லா தாளித்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி இதோட சேர்த்து சாம்பாரை கூட்டி வச்சாச்சு. தண்ணீர் விட்டான் கிழங்கும் சேர்த்து ஒரு சாட்டை மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. இன்னொரு பக்கம் சைனீஸ் கீரையோட கொஞ்சம் எக் ஆட் பண்ணிவிட்டு அதையும் பரட்டி விட்டுட்டேன். வேஸ்டா பிளாஸ்டான்னு சொல்லிட்டு லாங் வீடியோ லிங்க் வந்து டைட்டிலுக்கு மேலே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சைட் டிஷ் எல்லாம் காணா போயிட்டு லாஸ்ட்டாக இதுதான் மிஞ்சிச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.